நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமாம், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன இப்படி ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்க, அப்படிதானே? ஆமாங்க, எனக்கு இந்த செஃப்லைனோட ஸ்டீமர் வெசல் வாங்குறது எனக்கு ரொம்ப விருப்பம். இது இட்ஸ் எ லாங் டைம் டிசையர். நான் ஒவ்வொரு முறையும் இதை ஆன்லைனில் வாட்ச் பண்ணுவேன். அப்புறம் மால்ஸ்க்கு போகும்போதெல்லாம் அதை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இதை வாங்கி நான் யூஸ் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா, குறைந்த எண்ணெயில் ஒரு ஆரோக்கியமான சமையல் நம்மளால் செய்ய முடியும். உணவோட சத்துக்கள் அதிகமாக இதில் பாதுகாக்கப்படும். நிறைய நேரம் எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால பலனே கிடையாது நமக்கு. சுவையும் இயற்கையான நிறமும் இதில் அப்படியே இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கைங்க. அதில் தான் இந்த ஸ்டீமர் நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். நான் இதில் நம்ம இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு ஒரு கொழுக்கட்டை, மோமோஸ் பண்ணி கொடுக்கறது, டம்ப்ளிங்ஸ் பண்ணுறது, புடிங் பண்ணுறது, கேக்கு, புட்டு, அப்புறம் முட்டை வேக வைக்கிறது, காய்கறிகள், இட்லி வேக வைக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சிக்கன், மீன், கீரை அப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இதை வச்ச உடனே நம்ம வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் தான் நான் போட்டு பண்ணினேன். நான் சாம்பாரும் ஃபஸ்ட்டு இதில் சாம்பார் வைக்கலாம். அப்புறம் எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பச்சடி வைக்கலான்ட்டு ரொம்ப ஆசை. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. அடுத்தது வெண்டைக்காய் பச்சடிக்கும் நான் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நான் பல நாளாக ஆசைப்பட்ட ஸ்டீமர் பாத்திரம் என் கையில் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் எல்லா இதையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், ஒரே இதில் தான் நான் வெண்டைக்காயும் இருக்குது, மாங்காயும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் டொமேட்டோவும் இருக்குது, ஒரு தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டீமரில் போட்டு வேக வச்சாச்சு. வேக வச்சா வெண்டைக்காயோடைய நிறம் பார்த்திங்கன்னா மாறவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ அழகாக அது வெந்து கொடுத்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீண்ட நாள் ஆசை இன்று என் நனவானது. என் சமையலறையினுடைய புதிய உறவு இந்த ஸ்டீமர் வெசல்னு சொல்லலாம். காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை, கடவுள் கொடுத்த நேரமும் தவறாகவில்லை. சிறு ஆசையை கூட மதிக்கும் மனம் இருந்தால் சிறந்த சந்தோஷம் வாழ்க்கையில் மலருமாம். இன்று கையில் வந்த இந்த ஸ்டீமர் மட்டுமல்ல, என் பொறுமைக்கு கிடைத்த பரிசும் இது அப்படின்னு சொல்லுவேன். ஆசை இருந்தது, காத்திருப்பும் இருந்தது, இன்று நிறைவேறியது. இதயமெங்கும் நன்றியே நிறைந்தது. சிறிய கனவுகள் நிறைவேறும் போது பெரிய கனவுகளும் நிச்சயம் நினைவாகும், அது நனவாகும். காத்திருப்பவர்களை காலம் மறக்காது, பொறுமையுடன் இருப்பவர்களை ஆசீர்வாதம் தேடி வரும். அப்படித்தானே? என்ன யோசிக்கிறீங்க?